இதெல்லாம் நம்ம துடைக்கணும். அவார்டு எல்லாமே தொடங்க. இது காலி ஆயிடுச்சு, வாங்கணும் தானே. நான் வேலை பார்க்கும்போது மட்டும் என்னை யாரும் எடுக்க மாட்டாங்க. கட்சி வச்சுக்கலாம் பாத்தியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஃபைன். முள்ளும் மாற்றி தராங்களாமே. நான் மாற்றிக்கிறேன் பொறுமையாக கேட்குறேன். நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோமா? ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் பேக்கிங் ஆயிடுச்சு. அடுத்த பாக்ஸ் இது. ஹாய் செலகுட்டீஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ வந்து வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண போறோம். ஷிஃப்ட் பண்ண போறோம்னா எல்லாமே எடுத்து அட்டை போட்டியில் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு புது வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். ஸோ எங்க புது வீடு, ஹோம் டூர் இதெல்லாம் வந்து கம்மிங் சூன்ல கண்டிப்பா வரும். நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்றதே இல்லை. இப்பெல்லாம் ஒரு மாசம் வீடியோ போறதுல இருந்து சப்போர்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ வரும். ஸோ உங்க சப்போர்ட் இருந்தாதான் வரும். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொடச்சு வைக்கலாம் மச்சான். டேய் பேக் பண்ணுங்க. கீழே வை, அவன் துடைப்போம் மச்சான். கீழே வச்சு தொடரா. வீடு பாருங்க, நாங்க அந்த அளவு கூட ஆயுத பூஜை செலிப்ரேஷனே பண்ணல. ஏன்னா வந்து நாங்க வீடு காலி பண்ண போறோம். அதனாலதான். அதான் குட்டி இதுல சொருகிருவேன் சொட்டை. துடைக்கிறதுல இது வீட பாருங்க எந்த நிலைமையில் இருக்கிறது எங்க வீடு. எல்லா போட்டோவும் எடுக்கிறாங்க. எடுங்க. அப்படியே போக 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 எல்லாமே போட்டோ எடுத்துட்டாலே வீடு எம்டியான மாதிரி இருக்கும். ஆமா, போட்டோ தான் தொடச்சி வச்சிருங்க. ஏ பாத்து கண்ணாடியா அது தொடக்கத நான் வச்சு பாத்துறேன். போட்டோலாம் உடையாம இருக்கணும்னா என்ன பண்ற? எல்லா பட்டனும் எடு. சில்வர் பட்டன்லாம் இல்லை, எல்லா பட்டனும் எடு. ஸ்லேட் வேணுமா பாப்பா? புது ஸ்லேட் தானே அது? ஆமா, அந்த மாதிரி அட்டை போட்டிலாம் வெய்மா. நான் சாக் பீஸ் வாங்கி எல்லாம் அடுக்கி வைக்கணும். ஸ்லேட்டில் கிறுக்கிட்டு இருப்பேன். ஒர்க் ஆகாது, எல்லாம் தூக்கி போடு. எதுவுமே கொண்டு வராத. நல்லா இருக்குமே. நல்லா தான் இருக்கும். ஒர்க் ஆகல எல்லாம் போடு. ரெடி பண்ண ஒரு நாள் வச்சு உட்காந்து. இதுக்கப்புறம் எதுவுமே கொண்டு வராத. நல்ல எல்லாமே தூக்கி போட்டுட்டு வா. இது எப்படி மச்சான் ரெடி பண்றது? தெரியும். இது கழட்டி பார்த்து தான் செக் பண்ணுமா? இந்த இடத்துல நீ கருப்பா தெரியல என் குட்டி. எல்லாமே உதறிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாம் கேமரா ஸ்டாண்ட் வேணாவா? எல்லாமே அடைச்சிரு போதும். இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். துடைக்கணும்ல, துடைச்சாதான் அந்த வீட்டுல மாட்ட முடியும். இன்னும் இதெல்லாம் கடாச்சிட்டு வாமோ. ஏய், வீரக்குள்ள வெய்ய. சில்வர் பட்டன் இதுல வைடா போ. சில்வர் பட்டன். ஷீரோ பாத்தீங்களா? ஷீரோ எங்கன்னு ஆயுத பூஜை விளாக்ல எல்லாம் கேக்குறாங்க. ஷீரோ ஊருக்கு போயிட்டான். ஷீரோ ஊருக்கு போயிட்டான். நல்லா ஒர்க் ஆகுது. நம்மள கிளப்புறதுல துரத்துறதுல அவ்வளோ. சும்மாடா பண்ணு. அவனுங்க பாரு அப்புறம் ஸ்லோவா பண்ணுவானுங்க. கிளம்பி போங்கடி. சோறு போட மாட்டேன். கத்திக்கிட்டு இருக்கு குட்டி. எங்க ஷீரோ பாருங்க, குட்டி பக்கத்துல அழகா அவனுக்கு என்னன்னே தெரியாது. யாருன்னா வேலை பார்த்தாங்கனால எங்க ஷீரோக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். அவருக்கு வேலை செஞ்சா போதும், அழகா பார்ப்பேன் எங்க ஷீரோ. நாங்க வாங்கின சாகசம்லாம் பாருங்க, பாத்துட்டீங்களா? தொடக்கிறாங்க. எல்லாமே எடுடா.
இது அதுன்னு இல்லை, இப்போ எல்லாம் பேக் பண்ண போறோம். எல்லாமே எடுங்க. எல்லாம் வைக்கலாம். வை இது சொல்லுப்பா எப்படி சொன்னா அப்படியே போகணும். எல்லா பில்லும் கடாசி. எதுக்கு இப்போ யாருக்கு அந்த ப்ராப்ளம்? உனக்கு என்ன இதுக்கப்புறம் வரப்போ நல்லா தான் இருக்கிறப்போ எல்லாம் தூக்கி கீபோர்டு எல்லாமே துடைக்கிறாங்க. நான் பேக் எடுக்கிறது வேணுமா? ஏன் இன்னும் இந்த வருஷம் முடியல இரு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துருவாங்க. ஐ லைக் இட். எல்லாம் தொடச்சி எல்லாம் அழகா வச்சுட்டாங்கப்பா நம்ம பிள்ளைகள்லாம். வேண்டாத பொருள் எல்லாமே நாங்கள் தூக்கி போட்டோம். டெடி பியர் அது இதுன்னு சொல்லிட்டு வேண்டியது மட்டும் தான் எடுத்துட்டு வர போறேன். இப்போ புது வீட்டில் குட்டி வந்து எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கி தருவியா மாட்டியா? என்னது சொன்ன நீ? அது வேண்டாம். அது எங்க நம்ம 1ஆம் தேதியிலேருந்து அப்படியே தான் இருக்கு. வருஷம் முடிய போகுது. ஆனால் ஃபோட்டோவோட வைக்காதம்மா, கிழிச்சி போட்டுட்டு போய். இது கிழிச்சிட்டு போட்டோம். இதை ஒட்டிக்கணுமா? ஏய் அது அட்டையெல்லாம் கிளி, எல்லாத்தையும் கிளி. ஃபோட்டோவோட குப்பை தொட்டியில போடாத. வேணான்றியா? ஆமா, இது வந்து வரைஞ்சது எங்க பேச. ஏய் தொடங்க, அதெல்லாமே தொடங்க. எங்க பேச வரைஞ்சு கொடுத்தாங்க. இது ப்ரொமோஷன்ல தான் இது பண்ணாங்க. ஆனா நாங்க காசு கொடுத்துட்டோம். இந்த ப்ரொமோஷன் என்ன முடியுமோ அது நல்லா பண்ணிட்டோம். ஓகேவா? நிறைய பேர் வந்து என் சின்ன வயசு போட்டோலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் நான் வந்து சின்ன வயசுல இப்படிதான் இருந்தேன். அதெல்லாமே பர்த்டேக்குள்ளது, அதெல்லாம் வேண்டாம். சின்ன வயசு போட்டோன்னா நான் இப்படிதான் இருந்தேன். என்னோட இது வந்து ஒரு 2ஆவது படிக்கும் போது எடுத்தது. இதெல்லாம் வேணாம், தூக்கி போட்டுருவாடி. இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் கீச்சன். எல்லாருக்கும் ஒன்று கொடு பசங்களுக்குலாம். அக்கா இதெல்லாம் நம்ம ஞாபகமா சாக்லேட் கிலோ பண்ணது என்ன பண்ணுறது? இதெல்லாம் வேண்டாம், எல்லாமே ஒன்று கொடுத்துரு எல்லாருக்குமே. ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு இதில். முடி ஓகே சரி இருக்கட்டும். ஆமாம் முடி எல்லாமே ஓகே. என்னது காட்டு ஃபோட்டோவோட என்ன நல்லா இருக்கு? அது வேண்டாம், முள்ளெல்லாம் மாற்ற முடியாது. எல்லாம் போடு. உடைஞ்ச கடிகாரம் வைக்கக்கூடாது வீட்டில். இது ஓகே. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தது. இது லைட் செட். இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரமோஷனில் வந்தது. அழகாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. ஃபோட்டோ நல்லா தான் இருக்குது. பட் எனக்கே தூக்கி போடாதெல்லாம் மனசு வரல. ஆனால் உடஞ்ச கடிகாரமாக இருக்கே. கடிகாரம் எங்கே? ஷோ பீஸ் பானை தூக்கி போடுங்க. பானை வேண்டாமா? என்ன பண்ண போற? பொங்கலுக்கு வாங்கி தருவியா? வாங்கலாம். அது பாரு எவ்வளவு கரு போட்டுட்டாங்க. சரி தூக்கி போடு. தூக்கி போடாத, அப்படி ஓரமா. ஏய் நல்ல பானண்டா, யாருன்னா வேணா கூட யூஸ் பண்ணுங்கடா. ஓட்டலாம் இல்லடா, அது ஒரே வாட்டி தாண்டா யூஸ் பண்ணுமே நாங்க பொங்கலுக்கு. ஓரமா வை மச்சான். அது எடுக்க ஓரமா வைடா. அவன் எடுத்துப்பான். ஏய் நாங்க ஒரு வாட்டி தாண்டா அதை இது பண்ணுமே, கொண்டாடணுமே. அது எதுனா அந்த கடிகாரம் இந்த சொல்லுங்க. இதெல்லாம் தூவி பந்தலக்கா மூ இது வச்சு சொன்னா இது அழகா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பேட்டரி போட்டுக்கலாம். அது முள்ளு போயிருச்சு. கண்ணாடி இது ஒரே தெரியலையே. கண்ணாடி ஒரே மச்சான் என் பர்த்டேக்கு வந்ததுப்பா. அதுவே ஸ்டாண்டு எதுக்கு தெரியுமா? எல்லாமே நான் வீட்டில் அழகாக அடுக்கணும். இதுக்கு அது ஒரு இதுக்கு போட்ட ஸ்டாண்டா? அது ஏமோ இது தூக்கி போட்டுருவா, எரிய மாட்டேது. வைக்கவா? எரியலனா போடு. எல்லாமே ஷோ பீஸ் வெய், நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் தூக்கி அழுக்கா வெளி. எங்கடா இது? பாட்டு பாட சொல்ல உங்களை. டேய் இன்னொரு முள்ளு எங்க மச்சான்? நம்ம பசங்க துடைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ண அழகாக பண்ணுவாங்க வீடியோக்காக. ஒரு ஆக்ஷன் ஏதாச்சும் பண்ணுங்கடா, சீக்கிரம்டா. துடைக்கிற மாதிரி பண்ணுங்கடா. அதெல்லாம் நல்லா தொடங்க. பூ தொட்டிலாம் நான் வைக்கணும் அங்கே போயிட்டு. முள்ளெல்லாம் எடுத்துருமா, முள்ளெல்லாம் மாற்றி கொடுப்பாங்க. இல்லை இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். அதெல்லாம் நல்லா உதறிட்டு ஒரு ஒயிட் கவர் இருக்கும், அதில் போடுங்க பொம்மையெல்லாம். அதெல்லாம் குட்டி அழகாக நம்மளுக்கு
துவைச்சு கொடுத்தது. ஏன்டா எடுத்தாப்போ அந்த ஒயிட் கலர்ல வை, அங்க போய் எடுத்து அழகா வச்சு. ஆமா, எல்லாமே துவைச்சு கொடுத்ததா குட்டி. அது போன் இல்ல, அந்த ரெண்டு பொம்மையுமே ஆப் பாத்து நாங்க போய் விட்டு அதுல இல்ல. அது ஓபன் பண்ணா லப்பர் போட்டாங்க. எங்க லப்பர் எனக்கு உள்ள வாங்கி அது அந்த டப்பால இருந்து பஞ்சு மியூசிக் இந்த போட்டோ அவார்டு திவாடி எல்லாமே தொடங்க. இது காலி ஆயிடுச்சு, வாங்கணும் தானே. வை வை அது தொடச்சிக்கணும். சஞ்சு சஞ்சு இதெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்குது. ஆனா இது காலி ஆயிடுச்சு, வாங்கணும். அழகா எனக்கு இந்த ஃப்ரேம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இது யார் கிஃப்ட் பண்ணா? போட்டோ ஃப்ரேம் அக்கா தானே? ஆமா, அந்த குட்டி பாப்பா பண்ணிச்சு, அழகா கொடுத்துருக்கு. இத துடைக்கணும். நல்லா லட்சணத்துல தொடச்சானுங்க. குட்டியா சீடு சீடு வென்றாலும் விலகிட சென்றா. இதெல்லாம் நம்ம சமையல் ரூம் அண்ட வச்சு வச்சு ஏதோ ஜெல்லு மாதிரி இருக்கு தெரியுமா? இந்த மாத்திரை தூக்கி போட்டுருவா. உன் பல்லு வலி மாத்திரை தெரியுமா? இதுவா அது தெரியல. என் மாத்திரை எல்லாம் நான் போட மாட்டேங்குது. அவரே டோலோ மாத்திரை எல்லாம் வேணாம், தூக்கி போட்டுருவா. எல்லாமே டிஃபன் நான் டோலோ மாத்திரை எல்லாம் வாங்கணும் இதுக்கப்புறம். சரி இது அப்போ ஐயோ, அப்புறம் மாத்திரை செட் அப்படியே வை. டோலோ மாத்திரை, அந்த ஆவி பிடிக்குது எல்லாமே வை. அதெல்லாம் நமக்கு வேணும். ஆமா, சீடு சீடு வென்றாலும் விலகிட மா என்னை எப்பமா நீ இட்லி கடை படத்தை கூட்டிட்டு போக எல்லாரும் அப்படி சொல்ல நீ போ. நம்ம இன்னைக்கே வீட்டுக்கு போயிடுவோம்மா, புது வீட்டுக்கு. தெரிஞ்சு போச்சு. ஓகே, க்ளீன் பண்ணிட்டேன். இது அவார்டு. ஏன் இந்த அவார்ட்லாம் ரொம்ப நேரம் க்ளீன் ஆகுதுன்னா, நான் கிச்சன் கிட்டலாம் வைக்கிறோம்ல, அதனால ஓவரா ஒரு மாதிரி அப்படியே பிசு பிசுன்னு இருக்கு. அதனாலதான் ரொம்ப நேரம் ஆகுது. இல்லைன்னா சீக்கிரம் தொடச்சி விட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்ட பிறகு விசில் போடு. விசில் போடு. நான் வேலை பார்க்கும் போது மட்டும் என்னை யாரும் எடுக்க மாட்டாங்க. கச்சி வச்சுக்கலாம் பாத்தியா? இல்லையா? ஆனா இவங்கெல்லாம் பண்ணும்போது நான் எடுக்கிறேன். நான் பண்ணும்போது யாருமே எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இப்பதான் வரேன். அம்மாடி வீட பாருங்க எப்படி கிடக்குதுன்னு. அப்படியே சுத்தி முழிக்கிறாங்களே என்ன கிடைக்கிற குட்டியோட அம்மா அப்பா, எங்களோட அப்பா. லைட்ஸ்க்கெல்லாம் சொருவதுமே நான் வச்சிருந்தேன். அது எங்க வச்சிருக்கேன் தெரியலப்பா. நீ ஏதோ காட்டாத இது வேண்டாம். எல்லாமே வேணும். ஏய், எதுக்கு தூக்கி போடுவ? ஒழுவதில் தூக்கி இப்ப பாத்தீங்கன்னா மணி 4 மணி ஆச்சு. சாப்பிடவே இல்லைங்க. நாங்க காலைல 2 இட்லி தான், இவங்க 2 இட்லி தான். அப்புறம் 4 மணி ஆச்சு. இப்ப சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்ப அது சாப்பிடலாம். ஓகே, பாருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஃபைனலுக்கு வந்துட்டாச்சு. ரசம் டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வரோம். முள்ளும் மாற்றி தராங்களாமே. நான் மாற்றிக்கிறேன் பொறுமையாக கேட்குறேன். என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ அட்டை போட்டி பாருங்களேன். ஃபுல்லாக அட்டை போட்டி தான் இருக்குது. இங்கே ஒரு அட்டை போட்டி, இங்கே ஒரு அட்டை போட்டி, நடுவில் ஒன்று மடிச்சு மறுபடியும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று. சீரோ முடி வெட்டி விட்டேன். சீரோக்கு வெட்டின மாதிரியே இல்லை, ஆனால் உடம்புல மட்டும் தான் வெட்டினேன். காட்டவே மாட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பீரோவில் இருக்க துணி எல்லாமே எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அங்கே போயிட்டு நம்ம எல்லாமே அடுக்கிக்கணும். 4 கிலோ கிளம்பிடுவோம்டா. இன்னைக்கு எல்லாமே வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு கிளம்பிடுவோம். வாங்க வாங்க. எல்லாருக்கும் பழக்கப்படுத்தி விட்டு போயிட்டாரு. படிச்சுட்டு அங்கே போயிட்டு எல்லாமே இது பண்ண அவுக்கு தான் போகிறோம். அதனால போதும். ஓகேவா? வீடெல்லாம் அங்கே போயிட்டு வர ஷிஃப்ட் எடுக்கணும். என்னென்ன பண்ணுறது தெரியல. அப்படியே தள்ளி விட்டுரு. அங்கே ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் பேக்கிங் ஆயிடுச்சு. அடுத்த பாக்ஸ் இது. அடுத்த பாக்ஸ் இது. நம்ம துணி கூட இல்லை, எல்லாம் அவளுக்கு தான். அவளுக்கு தான் வைக்கவே இடம் இல்லை எனக்கு. ஓரளவுக்கு வீட்டில் இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் நல்ல சட்டம், அதனால இது எல்லாமே தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரெஸ்ஸுன்னு. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு. வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு இதெல்லாமே எப்படி குவிச்சு இருக்கு பாருங்க. இதெல்லாமே அடுக்கணும். வேணுமா வேணாமான்னு சொல்லி பாதி துணி எடுத்து போட்டாச்சு. ஓகேவா? வீட்டுக்கு போடுறது. 10 ரூபாய் வாட்டர் நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன்னா சாத்து கொடி ஊற்றி சாப்பிட்டு இருக்கேன். இவங்க மத்தியில நம்மளால முடியாது, டயர்டா இருக்குது. ஏன் பின்னாடினா நீ எல்லா போட்டோலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. கையே வலியுது முடிச்சு ஊசி. சரி ஓகே, எல்லாமே ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகே போகட்டும். ரொம்ப பண்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயர்டாக இருக்குது எனக்கு. ஏசி வந்து இங்கேருந்தே சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு புது வீட்டுக்கு போகும்போது அப்படியே ஏசிலாம் எல்லாம் கழட்டிட்டு கொஞ்சம் கூலிங் அதிகமாக இருக்கும். அதனால அது இன்னொன்று என்னது குட்டி, கேஸ் வந்து இருந்தா போடுவோம், இருந்தா போட மாட்டோம், இல்லைன்னா போடுவோம். மாற்ற இது எல்லாத்தையும் காமிக்கிறோம் உங்களுக்கு. வீட்டில் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் பிடிங்கி போட்டாச்சு ஏசி இது. இப்போ அங்கே ஆமாம். ஓகே, இப்போ வந்து பின்னாடி இருந்து கழட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோ இது இங்கே கழட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே பார்ப்போம். ஏசி பார்த்தீங்கன்னா கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கேருந்து. ஏசி அங்கே வச்சாச்சு, அதுவா சர்வீஸ் பண்ணி. இதுவும் கழட்டிட்டாங்க. இது எல்லாமே எடுத்துட்டாங்க.
அழகாக க்ளீன் பண்ணுறாங்க. நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஷீரோக்கு நான் கட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த vlogல எடுக்கல. சரி உங்களுக்கு ஃபேஸில் காட்ட மாட்டேன்ட்டான், அதனால ஃபேஸில் மட்டும் கட் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக போகிறாங்க. ஏன்னா நான் அதை ட்ரைனிங் எடுத்துட்டேன். அவ்வளோ முடிங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் என்ன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு ஏசி மாட்டோம். சர்வீஸ்லாம் பண்ணியாச்சு. புது வீட்டில் போயிட்டு மாட்டணும். தூக்கிட்டு உட்கார முடியாது இப்போ, என்ன பண்ணுறது, நான் போய் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏசிலாம் ரெடி ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ணி நடந்துக்கிட்டு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏசியை மாட்டினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கைஸ். அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே மாற்றி வீடெல்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு போனேன். எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ப்போம். ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஓகேவா. அவங்கள வேறு அங்கே விட்டுட்டு வந்துட்டேன், பேக் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும். ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் பெருக்கி வாரிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, அங்கே வந்து ஏசிலாம் மாட்டியாச்சு. மாட்டிட்டீங்களா? பாப்பா இங்கே டயர்டாக இருக்குது, தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் இங்கே வந்தாச்சு. எனக்கு வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களே. பபோ பாபா விளையாட்டு பொம்மைலாம் அது அது வாட்டி கிந்த சைக்கிள்ல விளையாட்டு பொம்மை இருந்துச்சு. இங்க பாத்தியா பொம்மை. அப்புறம் நம்ம வந்து கிந்த சாய் சாப்பிடணும். எப்படின்னா இங்க பாத்தீங்களா, நல்லா இருந்துச்சு. இப்ப ஏசி மாட்டினதுக்கு எவ்வளவு ஆச்சு? வாட்டர் சர்வீஸ் எல்லாமே விட்டதுக்கே 4500 ரூபாய் ஆயிருச்சு. அந்த வீட்டுல மாட்டுறதுக்கு, வாட்டர் சர்வீஸ்க்கு ஏதோ ஒரு லைன் போலையாம். சாரி மூஞ்சி இப்படி இருக்குன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மேக்கப் செட் எல்லாம் மூட்டை போட்டு வெஸ்டாங்க. நாளைக்கு காலைல வரைக்கும் நான் என் மூஞ்சி இப்படிதான் இருக்கும். என்ன பண்றது. ஓகே பாப்போமா. நான் இன்னொன்னு கேட்டேங்க, அது வாங்கிட்டு இந்த அளவுக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், ஓகேவா. ஓகே உமா, பாய் பாப்பா, பத்திரமா இருங்க. இன்னும் இங்கெல்லாம் பட்டை கட்டி எல்லாம் வச்சிருக்கோம் வீடு. ஏசி எல்லாம் கழட்டி, ஏசி இருந்த இடம் பெட்டில் எப்படி கிடக்குது பாருங்க. பாப்பா பாருங்க எப்படி இருக்கு. ஷீரோ பாருங்க எப்படி இருக்கான் குளிச்சுட்டு. குளிப்பாட்டி அவனை எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்க. கட் பண்ணும். ஷீரோ என்ன வேணும்? நான் இந்த நான் தான் குளிப்பாட்டினேன் ஷீரோவை. அவங்க அங்க வேலைக்கு போயிட்டாங்க, போன் இல்லைன்னா எடுத்துருப்பேன். பார்த்தீங்களா, இடமே எம்டி ஆயிடுச்சு. இந்த வீடை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, நெக்ஸ்ட் எந்த வீடியோ வச்சு எந்த வீட்டுக்கு போகிறோம், என்னென்ன பண்ண போகிறதெல்லாம் வந்து நாளைக்கு பார்ப்பீங்க. ஜாலியா இருக்கும் போது. டாடா பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு வாங்குறோம். ஏன்னா எல்லாமே ஏற கட்டியாச்சுல, அதனால சாப்பாடு வாங்கிட்டு இருக்கோம். ஒன்றரை போதும் போதும், அது அதிகமா வாங்கிடாது. சரி அப்ப சரி 4 வாங்கிக்க போ. ஹோட்டலுக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் பரோட்டா, இந்த மாதிரி தான் வாங்குறாங்க. ஓகே ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா, எங்கே இருக்கோம்? நம்மளோட வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் வீட்டு தான். ஸோ எதுவும் இல்லை, இங்கே பாருங்க அதே வீட்டு தான். எல்லாம் எடுத்துட்டு போகணும் நாளைக்கு. அதனால வந்து லைட் இல்லை, ஸோ டார்ச் வச்சிருக்கோம். நைட் ஆயிருச்சு. இதை தூங்கிட்டு நாளைக்கு அந்த வீட்டுக்கு போறது எல்லாமே அது வந்து நம்ம அடுத்த vlogல பார்ப்போம். இதோட முடிய போதா? எஸ், இதோட முடிய போகுது. ஸோ வந்து இது வந்து பழைய வீட்டில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். இது வந்து புது வீடுலாம் கிடையாது, அதே பழைய வீடு தான். இதுல இருந்து நான் வந்து அந்த வீட்டுக்கு வந்து நாளைக்கு தான் போவோம். எனக்கு ரொம்ப பழைய வீடு தான், பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆமா, ஜாமான்லாம் வந்து வச்சிருக்கோம்.
எடுத்துட்டு போகணும் நைட்டுக்கு. இங்கதான் படுக்கிறதுனால சரி ஓகே இங்க படுத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு நைட்டு அப்படின்ட்டு அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் பேசிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா 7 மணிக்கே போறோம். இப்போ 7 மணிக்கெல்லாம் வேற டெம்போ வர சொல்லிட்டேனா. ஸோ அதனாலே எனக்கு வருத்தமா இருக்கு. பசங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். சின்ன சின்ன பசங்களை மிஸ் பண்றேன். மெயினா வந்து என்னோட ஹவுஸ் ஓனரை நான் சொல்லி ஆகணும். இப்ப இருக்கிற ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் பழைய வீட்டு ஹவுஸ் ஓனர் கால் பண்ணாங்க. ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமா காலி பண்ணிட்டு போறதுல அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு வார்த்தை தான் நாங்க காலி பண்ணுங்க, நாங்க ரொம்ப சீக்கிரம் காலி பண்ணுங்க. எனக்கு ஆனா சத்தியமா அந்த வீட்டை விட்டு போறதுக்கு மனசே இல்லை. புலம்பிட்டே இருந்தேன் இவகிட்ட. போறது கஷ்டமா இருக்கு. எப்படி போய் பழக போறோமோ, எப்படி இருக்க போறோமோ, எப்படி பழகிக்க போறோம், எப்படிலாம் ரொம்ப எப்படி அங்கிருந்து இங்க வர்றது எல்லாமே வருத்தமாயிடுச்சு. 1 நைட்டு 1 மணி இவ்வளவு நேரம் நாங்க பக்கத்துல எல்லாருக்கிட்டே பேசிட்டு ஆமா இப்பதான் வீட்டுக்கு வந்து இப்ப படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஏசி கீசிலாம் கழட்டிட்டோமா. சோ ஃபேன் மட்டும் தான் இப்ப இருக்கு நம்ம கிட்ட. ஃபேனும் லைட்டு தான் இல்ல பாருங்க எல்லாமே கழட்டியாச்சு. வீட்டுல எல்லாத்தையும் கழட்டி அந்த வீட்டுக்கு வந்து ஏசி ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஒண்ணு எல்லாமே பண்ணிடுவேன். ஸோ அந்த வீட்டுல எல்லாம் ஏசி இப்போ மாட்டியாச்சு. ஓகே ஓகே நான் வந்து இந்த வீட்டுல வந்து இவ்வளவு வருஷமா இருந்துட்டோம். இன்னைக்குதான் லாஸ்ட் நைட்னா 4 டே வந்து நான் தூங்க போறேன் அந்த வீட்டுல. ஸோ இருந்தாலும் ரொம்ப எனக்கு கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு இந்த வந்து இந்த ஏரியாவா இருக்கட்டும், என்னோட இங்க அக்கம் பக்கத்துலவங்களா இருக்கட்டும், எனக்கு ஹவுஸ் ஓனரா இருக்கட்டும், இது வரைக்கும் நான் இருந்ததுல இருந்து என்ன வந்து எதுவுமே வந்து என்ன எதுவும் தப்பான கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. வந்து சமைக்கலன்னா இந்தாடி சாப்பிடாம இருக்காத, வந்து சாப்பிடு நம்ம அக்கா விடுமாதான் அப்படின்ட்டு. நாங்க சாப்பிடலாம் கூட ஒரு போன் வச்சா போதும் எடுத்துட்டு வந்து வீட்லயே வச்சிருவாங்க. சாப்பிடுங்க சாப்பிடாம இருங்க. இதுக்கப்புறம் போற வீட்டுல யாரு நம்மள சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்களான்னு தெரியல. அக்கம் பக்கத்துல சாப்பாடு வாங்கி கூட நான் யார்கிட்டயும் சாப்பிட மாட்டேன். ஆனா இங்க வந்து நல்லா பழகி எல்லாருக்கிட்டையும் வந்து சாப்பாடுலாம் வாங்கி வீட்டுல எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே நான் யாருக்கிட்டையும் சாப்பிடவும் வாங்கி சாப்பிடவே மாட்டோம் நாங்க. இவங்க வீட்டுல சாப்பிடறதோட சரி. இங்க வந்து ஆனா பக்கத்துல எல்லாம் ஏதாவது ஆயுத பூஜையா இருந்தா, தீபாவளியா இருந்தா, பொங்கலா இருந்தா எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. மேல் வீடா இருக்கட்டும், கீழ் வீடா இருக்கட்டும், எல்லாம் இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு கொடுத்துருவாங்க. எல்லாமே க்ளோஸ் ஆயிட்டாங்க, டச் ஆயிட்டாங்க. ஆமா எல்லாம் இது பூஜை ஏதாவது பண்ணாலும் சரி, விசேஷம் ஏதாவது சரி, வீட்டுல ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, பர்த்டே ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, நாங்க நான் வந்து கேக் வாங்கிக்கிறேன்னா ஒரு 4-5 வீடு தான் இருக்குமே. எங்க வீட்டுக்கு நடுவுல சின்ன சின்ன வீடு தான் இருக்கும். எல்லாருமே எங்களை மாதிரி சின்ன சின்ன வீட்டுல தான் இருக்காங்க. ஆனாலும் எல்லாருமே வந்து ரீல்ஸ்ல எங்க போட போறீங்களோ இங்கே போட்டு பழகிட்டீங்களே, பழகிட்டோம்ல. இந்த இடம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. அதுவும் மெயினா வந்து நாங்க உண்மையுமே இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல இருந்து இந்த வீட்டுல இருந்து வளர்ந்து வந்தோம்னா இந்த வீடு தான் நான் பெருமையா சொல்லுவேன். ஏன்னா இந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து வளர்ந்தேன். இந்த வீட்டுல இருந்துதான் எனக்கு யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. குட்டி ஏஞ்சல்லாம் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் நான் ஒரு 0வா தான் இருந்தேன்னு சொல்லலாம். இந்த வீட்டுல இருக்கிற இதுக்கு முன்னாடில இருந்து ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன், சூப்பு கடையில. அது மூலயமா எங்க ஓனர் மூலயமா அந்த வீட்டுக்கு காமிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்துதான் நான் வந்து ஒரு படிப்படியா ஏறி வந்தேன்னே சொல்லலாம். இந்த வீட்டுக்கு வந்துதான் என்கிட்ட எல்லா ஜாமாவும் நான் வாங்கி போட்டேன். நகை நட்டு கொஞ்சம் எடுத்தேன், 4 காசு சேர்த்தேன், எல்லாமே பண்ணேன். ஆனா எனக்கு லக்கியான வீடு. சரி இருந்தாலும் ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படின்னா இந்த வீடும் இங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே, ஹவுஸ் ஓனர் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன எதுவுமே கேட்டது கிடையாது. ஸோ ரொம்ப வந்து ஜாலி கேரக்டர்னா எங்க ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லா ஜாலியா பேசுவாங்க. வாங்க வீட்டுக்கு வாங்க, ஷீரோ ரொம்ப பிடிக்கும், வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு எனக்கு போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, எல்லாம் வந்து சுச்சுவேஷனுக்காக தான் போறோம் நாங்களுமே, வேற என்ன பண்றது. ஓகே நெக்ஸ்ட் போற வீடு எப்படி இருக்கும், எப்படி இருக்க போறாங்க, அவங்கள்ட்ட எப்படி எல்லாம் பழக போறோம்ன்றது எங்களுக்கு சுத்தமா தெரியல. ஆனா வீடு எல்லாம் எப்படி இருக்கும் தான் சொல்லுவோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம யாருமே பேசலாம் அவ்வளவா. இது வேணா ஓப்பனா சொல்லிக்கிறேன். ஆனா வந்து என்னன்னா இந்த வீடு ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். சோ ரொம்ப பிடிச்ச லக்கி வீடுனே சொல்லலாம். இதான் நாங்க லாஸ்டா தூங்க போறோம். சோ லக்கி வீடு எனக்கு. சோ பரவாயில்ல. இந்த டக்குனு இந்த ஒரு டைலாக் ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா நான் வாழ்ந்த வீட்டை கடைசியா பாத்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்க கடைசியா படுத்துட்டு போயிடுறோம். கண்ணுலாம் பாத்தீங்களா ஒரு 1 மந்தாவே எனக்கு அலைச்சல் வேற. அதுவும் இல்லாம இந்த 2 வாரமா ரொம்ப அலைச்சல். வீடு பாக்குறது, அங்க போறது, ஷிஃப்ட் பண்றது, நாளைக்கு கொண்டு போறது, இப்ப ஏசி மட்டும் ரொம்ப தூக்கம் வருது. அதனால கண்ணுல தண்ணி வருது. ஏசிக்கு மட்டுமே இப்ப 4000 ரூபாய் செலவு பண்ணி மாட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப டேஞ்சரா இருக்கு. என்ன பண்றது, தூக்கமா வீடு மாத்தணும்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் மட்டும் தான். நான் தான் ஓடணும், ஓடியாடணும், வேலை பார்க்கணும்,
எல்லாமே நானே செய்ய வேண்டியதா இருக்குதா, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நாங்க 2 பேரும் சாப்பிடுறது கூட நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து சாப்பிட்டுக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் பேசணும், டைமே இல்ல. போக கூட மாட்டாங்க. நானே எழுந்து வந்த கடைசியில. இப்போ எல்லாரும் ஒரு மாதிரி அழுவ மாதிரி சென்டிமெண்டா அழுவுற மாதிரி ஆயிட்டாங்க. எங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தூங்க எல்லாருமே ஒரு நாள் போறவங்க தான் போங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு இப்பதான் வந்தேன். டைம் உண்மையா சொல்லணும்னா டைம் காட்டுப்பா. பரவாயில்ல, நம்ம ஃபேஸ் டைம் தானே இப்ப காட்ட போற. சோ டைம் மட்டும் காட்டு. மணி வந்து 12 கரெக்டா 54 நைட்டு டார்ச் அடிச்சுப்போம். இந்த டைம்ல நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட ஃபேமிலிக்காக எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் போற வீட்ல வந்து நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க தங்கங்களா. ஓகேவா? வீடியோக்கு கூட நல்லா நமக்கு வந்து எங்களோட ஹவுஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல வீடியோ போடுங்க, ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ 1 மந்தா நம்ம வந்து உடம்பு முடியாம இருந்தோம். இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ வரும். ஓகே, நமக்கு வந்து எல்லாருமே இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க. புது வீட்டுக்கு போயிட்டு பால் காசுறது பண்றதுலாம் வந்து ஓரளவு தான் எடுப்பேன். வீட ஃபுல்லா வந்து தனியா காட்டுவேன். ஹோம் டூர்ல கூட என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாப்பீங்க. இது வரைக்கும் ஏசிலாங்க மாட்டியாச்சு. சோ இது வரைக்கும் நான் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சோ எனக்காக இந்த வீடு ரொம்ப சப்போர்ட் பண்ண வீடு சப்போர்ட் பண்ண எங்களோட ஹவுஸ் ஓனருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க இருந்த எல்லாருக்குமே மிக்க நன்றி. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு எல்லாருமே மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. சோ எல்லா அக்கா அண்ணன்மார்கள் அக்கா அண்ணனா வந்து அக்காவோட வீட்டுக்காரங்க தான் அண்ணன். ஓகேவா? பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. எங்க போனாலும் இந்த ஏரியாக்கான நான் வருவேன். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து நான் வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் பாப்பேன். எங்களோட ஹவுஸ் ஓனரை பாத்துட்டு போவேன், பேசுவேன், எல்லாமே பண்ணிட்டு தான் ஷீரோ வந்து வீட்டுல காட்டிட்டு தான் போவேன். நான் எப்பயுமே வர மாதிரி ஆனா ரெகுலரா வந்து யாருமே மறக்க மாட்டோம். ஓப்பனா சொல்லணும். ஏன்னா 2 இயர்ஸ் இருந்துட்டு ரொம்ப இருந்துட்டேன். உண்மையுமே நான் வந்து இருந்து இவ்வளவு நாளா இருந்த வீடு அப்படின்னா இதுதான் வீடுதான். எனக்கு சுத்தம் மனசே இல்ல. ஒரு மாதிரி மாத்திடுவோம். நிறைய வீடு மாத்திருக்கேன். ஒரு மாதிரி அவசரம் எல்லாம் இருந்திருக்கேன். ஆனா வந்து இவ்வளவு க்ளோஸா எந்த அவசரம் வீட்டையும் நான் இருந்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி இவங்க கூட இருந்து பிரிஞ்சு போறது அப்படின்னா. அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே நம்மள கூப்பிடுவாங்க. கூழ் ஊத்துறதா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே நம்மள கூப்பிட்டு நமக்குன்னு ஒரு தனி மரியாதையை கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிக்கும். போதும் விடுங்க, இது சொல்றது ரொம்ப போயிட்டே இருக்கும். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சோ ஓகே, நம்ம மிஸ் பண்றோம் இந்த வீட்டை. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட நம்ம வந்து அந்த வீட்டுல தான் பார்க்க போறோம். சோ வந்து இந்த வீட்டை வந்து நாங்களும் மிஸ் பண்றோம், நீங்களும் மிஸ் பண்றீங்க. மறக்காம சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மார்னிங் எழுந்த உடனே மீட் பண்ணலாம். ஓகேவா? டாடா பை பை செல்லகுட்டி. மிஸ் யூ so much. ஹவுஸ் பை. டாடா பை பை. லவ் யூ.